ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க அந்த GTA 5 அதோட ரீல்ஸை வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி அப்டேட் ஆக போகுது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் ஏதாச்சும் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நேம் வந்து GTA Reels அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 9:16 இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அதில் வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணிடுங்க. ஏதாச்சும் ஒரு வீடியோ ஆட் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த வீடியோ பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து அந்த லேயரை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அதோட எண்டு ஃப்ரேமை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரீனை வந்து ஃபுல்லாக ஆக்கிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துருங்க. ஓகே, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஆர்டிசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நெக்ஸ்ட்டில் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்டில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் SKT1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு ஆட் ஓப்பன் ஆகும். அந்த ஆடை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் நோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் செலக்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் லோட் ஆகும். இது வந்து இன்டர்நெட்டில் யூஸ் ஆகிற ஆப்பு. கொஞ்சம் லோட் ஆகும். உங்களோட நெட் கனெக்ஷன் ஆன்லேயே வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு அந்த ஃபில்டரை வந்து ஒரு 27 ரேஞ்சில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் மேலே. அந்த சேவ் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆயிரும். அகெயின் பேக் கொடுத்துட்டு இன்னொரு ஃபில்டர் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃபில்டர் என்னென்னா அதில் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெக்ஸ்சரில் டெக்ஸ்சர் 3 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை தான் வந்து அந்த ஃபில்டரை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 40 ரேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 40-41 அந்த ரேஞ்சில் வந்து வச்சதுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தோடனே மறுபடியும் ஒரு ஆட் வரும். அந்த ஆடை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா பேக்ரவுண்டை எரேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களோட மொபைலில் கூகுள் ஓப்பன் பண்ணி ரிமூவ் பிஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த வெப்சைட்டில் நம்ம பேக்ரவுண்டை ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதில் அப்லோட் இமேஜ் இருக்கும். ஸோ அப்லோட் இமேஜில் உங்களோட இமேஜை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நம்ம அதில் ரெடி பண்ண இமேஜை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அந்த ஆர்டிசன் ஆப்பில் ரெடி பண்ண இமேஜை. ஓகே, அப்லோட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்துருங்க. ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு உங்களோட மொபைலில் பிக்சார்ட் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட் அப்ளிகேஷனில் எடிட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் லேயர்ஸ்ன்னு இருக்கும். அந்த லேயர்ஸில் வந்து நம்ம ஆட் வந்து இமேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபோட்டோ லேயர் இருக்கும். அந்த ஃபோட்டோ லேயர் கிளிக் பண்ணி நம்ம ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து நெட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அந்த லேயரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு. ஸோ நியூ லேயரில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னா இன்னொரு சின்ன லோகோ வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகே, அந்த ஜிடியோட அந்த ராக் ஸ்டார் லோகோ வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அகைன் வந்து ஒரு நியூ லேயர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். எம்டி லேயர். அதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னா GTA 5ஓட லோகோ ஆட் பண்ண போகிறேன். லோகோ வந்து PNGயாகவே வந்து நெட்டில் கிடைக்கிது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தரேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் வந்து ஹைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம இப்போ ஒரு ஷேடோ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ உங்களோட ப்ரஷில் சைஸ் வந்து ஒரு மீடியமாக வச்சுட்டு ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு அந்த இதை வந்து லைட்டாக ஷூக்கு கீழே வந்து லைட்டாக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் வந்து நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம்.
இந்த மாதிரி வந்து ஷூவோட சரௌண்டிங்ஸ் எல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணுங்க. ஓகே, இதோட ஒப்பாசிட்டியை வந்து குறைச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ மாதிரி தெரியும். ஓகே, ஆல்மோஸ்ட் ஓகே ஆயிடுச்சு. சைட்லேயும் லைட்டாக வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், லேயர்ஸை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அது ரெண்டுத்தையும் அன்னைட் கொடுங்க. அன்னைட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட அந்த ராக் ஸ்டார் லோகோ வந்து மறையுது. ஸோ அந்த லேயரை வந்து சேஞ்ச் பண்ணி நான் கீழே தேர்டில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ராக் ஸ்டார் லோகோ வந்து நல்லா தெரியுது. இப்போ அந்த ஒப்பாசிட்டி வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு 50 ரேஞ்சில் வச்சுக்கிறேன். இப்போ ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து இதோட ஒப்பாசிட்டியும் நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். கம்மி பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவேன், உங்களோட பவர் டைரக்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அதில் GTA ரீல் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணி மறுபடியும் அதே ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரியே வீடியோஸும் ஆட் பண்ணிட்டேன். அதில் ஆட் பண்ணிவிட்டு எண்டில் என்ன பண்ணணும்னா அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நம்ம ரெடி பண்ண அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த பேன் அண்ட் ஜூம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நோ எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். சென்டரில் அந்த எஃபெக்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ மியூசிக் கிளிக் பண்ணி மியூசிக் வந்து ஆட் பண்ணிடுங்க. இந்த மியூசிக்கும் வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்குது, நான் லிங்க்கை தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எண்டில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, நான் அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.